Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ராகி சாக்லேட் pancake. ராகி வந்து நம்ம கேழ்வரகுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்நாக் பண்ண போறோம். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக் பண்றதுக்கு நான் 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட உருக்குன வெண்ணெய் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அது கூட இப்போ 3 டேபிள்ஸ்பூன் சுகர், 3 ஏலக்காய் இது ரெண்டையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ நம்ம ஒரு அரிப்பில் இதை சேர்த்துடலாம். இப்போ அது கூட 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இதை சேர்க்காமல் இருந்தாலும் இந்த ஸ்நாக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நான் இன்றைக்கி 2 கப் அளவு நல்ல காய்ச்ச பால் இதில் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் சூடாக இருந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஃப்ளேவருக்காக ஏற்கனவே ஏலக்காவை இந்த சுகர் கூட அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு அரிப்பு யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பெரிய அளவில் ஸ்ட்ரெயினர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 3/4 கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துக்க போகிறேன். கேழ்வரகு மாவு அதில் சேர்த்துடலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா சேர்க்கலாம். ஆனால் மைதாவிடையும் கோதுமை வந்து ரொம்பவே ஹெல்தி. இப்போ அது கூட 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா சாக்லேட் பிஸ்கட்டை நல்லா அரைச்சி அதை 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் 3/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்க்க போகிறேன். இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சலிச்சாச்சு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த பால் மிக்சரை இதில் நம்ம மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டர் கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு ஸ்பூனை வச்சு இதை உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த மாதிரி தான் இந்த பேட்டர் இருக்கணும். இப்போ நம்மளோட ராகி சாக்லேட் பேன்கேக்கோட கலவை ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லையோ அல்லது ஒரு பேன்லேயோ நீங்கள் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. இது கிட்ஸுக்கு பண்ணுறதால இப்படி சின்னதாக நம்ம வந்து பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வந்து பெருசாக கூட நம்ம இதை செஞ்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன ரவுண்ட்ஸாக செஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ 1 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் மாற்றி போட்டுடலாம். நீங்கள் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணி இது மாற்றி போட்டால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி போடணும். மாற்றி போட்டதுக்கப்புறம் இது ஒரு நிமிஷம் மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட ராகி சாக்லேட் பேன்கேக் ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பிச்சு காணிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஒரு சாக்லேட் கேக் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். இந்த ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.